எல்லோருக்கும் வணக்கம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சாதம் எப்பவுமே நான் வடிச்சு தான் செய்வேன். காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறதுக்கு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். 3 தக்காளி 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட் டேவே பிளான் பண்ணிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலிஃப்ளவர் கிரேவி வெண்டைக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன். வெண்டைக்காய் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். வேக வச்ச காலிஃப்ளவரை வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு தக்காளி வெங்காயம் மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கணும். ஹஸ்பண்ட் எழுந்துட்டாங்க. அவங்களுக்கு டீ வச்சிட்ருக்கேன். எனக்கும் அவங்களுக்கும் டீ ரெடி ஆகிட்டுருக்கு. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் கடுகு பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டையும் சேர்த்து வேக வச்ச காலிஃப்ளவரையும் அதில் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குவேன். நல்லா கிளறிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு குழம்பு பதத்துக்கு நல்லா கெட்டியானதும் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஊற்றிட்டுருக்கேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டுருக்காங்க. இட்லி ரெடி ஆயிடுச்சு. லஞ்சு காலிஃப்ளவர் கிரேவி சாதம் ரசம் வெண்டைக்காய் பொரியல். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. லஞ்ச் பேக் பண்ணிட்டேன். மார்னிங் இட்லி காலிஃப்ளவர் கிரேவி. என்னோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.